கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அத்தியாயம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். வாசித்த இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம், அதனால் வருகிற ஆசீர்வாதம், எப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டார் என்கிற சில காரியங்களை குறித்து வேத வசனங்கள் மூலமாக தியானிக்கலாம் என்று ஆவியானவர் அவருடைய ஏவுதலின்படி நான் இந்த செய்தியை ஆரம்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே முதல் அத்தியாயத்திலே 23வது வசனம், அந்த சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று நாம் எழுதப்பட்டிருக்கோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அந்த சுவிசேஷத்தின் நடுப்பகுதியிலே 18ஆம் அத்தியாயம் 20வது வசனத்திலே வரும்போது, எங்கு என் நாமத்திலே 2 அல்லது 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கு நான் உங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று அங்கே வாசிக்க முடியும். இந்த கடைசி பகுதியிலே கடைசி வசனத்திலே மத்தேயு சுவிசேஷம் கடைசி வசனத்திலே உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற இந்த அனுபவத்தை மத்தேயு சுவிசேஷத்தில் ஆரம்பத்திலும் நடுவிலும் கடைசியிலும் அவர் சொல்வதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் பரிசுத்தவான்களோடு கூட இருந்து, அப்போஸ்தலர்களோடு கூட, சுவிசேஷர்களோடு கூட, ஊழியர்களோடு கூட, இன்று நம்மோடு கூட அவர் இருந்து பல காரியங்களை அவர் நடப்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். நாம் அதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் காண முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அத்தியாயம் 31வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த இடத்திலே கூடி ஜெபித்தார்கள். எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அந்த இடம் அசைந்தது. அதற்கு பிறகு அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 3.5 ஆண்டுகள் அவர் மனிதர்களோடு கூட சஞ்சரித்து ஊழியம் செய்த போது அவர்களுடனே கூட இருந்தவர், அவர் நமக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி சென்ற பிறகு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திலே வரும்போது ஆண்டவர் பவுலிடத்திலே சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்வதை பார்க்க முடியும். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்திலே வரும்போது இயேசுவின் பவுலின் அருகே இயேசு நின்றிருக்கும். அப்படி அவர் அருகிலே நின்று, நீ இங்கே எனக்கு எருசலேமிலே என்னை குறித்து நீ சாட்சி சொன்னது போல ரோமாபுரியிலும் நீ என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று அந்த ஊழியத்தினுடைய எல்கையை விஸ்தாரப்படுத்தி இனி நடக்கப் போகிற காரியத்தை பவுலுக்கு அறிவிப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக கர்த்தர் பல காலகட்டங்களிலே அவருடைய வசனங்கள் மூலமாகவும் நம்முடைய அனுபவத்தின் மூலமாகவும் அவர் நம்மோடு கூட இருப்பதை நீங்களும் நானும் உணர முடியும். கர்த்தரோடு கூட நம்முடைய ஐக்கியம் சரியாக இருந்தார். இயேசு இம்மானுவேல் என்ற பெயருடைய அர்த்தமே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றுதான். இதை ஏசாயா தீர்க்கதரிசி 7ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அவருக்கு சூட்டப்பட போகிற பெயரை குறித்து தீர்க்க தரிசனமாக
கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா சொன்னதையும் ஏசாயா 7:14 நீங்களும் நானும் வாசிக்க முடியும். நான் இப்பொழுது இந்த செய்தியிலே நான் சொல்ல போகிற ஒரு 5 முக்கியமான ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால், நாம் அவரோடு கூட இருப்போமேயானால், நாம் அவரோடு கூட இருப்போம் என்று சொல்வதை விட கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்தி கொள்வோமேயானால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு 5 ஆசீர்வாதங்களை தருகிறார். முதலாவதாக, அந்த தேவ பிரசன்னத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் தருகிற முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால், சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். யாத்திராகமம் 13ஆம் அத்தியாயத்திலே வாசிக்கும்போது 21, 22 வசனங்கள் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே 40 நாட்கள் செல்ல வேண்டிய பிரயாணம் 40 வருடங்களாக மாறினது. ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் கீழ்ப்படியாமையினாலே அவர்களை அந்த வனாந்திரத்திலே அழித்து போடாமல் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவதாக, நம்முடைய வழி தப்பி நாம் அலையும் போது, அல்லது சமாதானம் இன்றி, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எங்கே போவது, என்ன செய்வது என்று அறியாதிருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர் வழி நடத்தினது போல நம்மையும் வழி நடத்த அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதே யாத்திராகமத்திலே 33ஆம் அத்தியாயத்திலே வரும்போது 14, 15 வசனங்களை வாசிப்பீர்களேயானால், மோசே சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் நீர் இந்த இடத்தை விட்டு நீர் அழைத்து கொண்டு போகாதிரும். அப்படி தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு மனிதன் ஆனபடியினாலே, நீ எந்த இடத்துல நீர் போக சொன்னாலும் நான் போகிறேனப்பா, ஆனால் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்பதை அவர் அங்கே இந்த ஆண்டவரிடத்தில் ஒரு நிபந்தனையாக உரிமையோடு கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்கிறார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, அந்த கர்த்தருடைய அந்த சமூகம் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு இளைப்பாறுதலை, அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் சுமை லெகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கிறது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதை நான் வாசிக்க முடியும். மோசே அப்பொழுது சொல்கிறார், உம்முடைய சமூகம் என்னோடு செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் விட்டு கொண்டு போகாது. இப்படிப்பட்ட தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு அனுபவம், தேவ பிரசன்ன நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால், அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு தெய்வீக சமாதானத்தை தருகிறார், தெய்வீக இளைப்பாறுதலை அவர் தருகிறார். ஏசாயா 63ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அவர் எப்படி அந்த தெய்வீக சமாதானத்தை நமக்கு தருகிறார் என்றால், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும், பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டாராம். நமக்கு சமாதான குறைவு வரும்போது வேதம் என்ன சொல்கிறது? அவர் அந்த சமாதான குறைவை தன்னுடைய உள்ளத்திலே அவர் உணர்ந்து அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். உடனே ஒரு தூதனை அனுப்புகிறார். என்னுடைய பிள்ளை சமாதானம் இல்லாமல் இருக்கிறான், ஒரு நெருக்கத்திலே இருக்கிறான், ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய தூதனை அனுப்பி ரட்சித்தாராம். எப்படி எதனால அதை செய்கிறார் பாருங்க. அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்த நிமித்தம் நம்மேல காட்டுகிற அன்பு, நமக்காக பரிதபிக்கக்கூடிய, நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன்,
அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்குமேயானால் அவருடைய தூதனை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட இருக்கிற ஒரு மகிமையின் அனுபவம் என்னவென்றால், கால்கள் தள்ளாடும் போது, என் கால் சறுக்கும் போது அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று பக்தன் சொல்வது போல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொன்னது போல கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிற ஆண்டவராயிருக்கிறார். இத்தனை ஆண்டுகளும் கடந்த கால வாழ்க்கையை நாம் நினைத்து பார்ப்போமேயானால் எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ நாச மோசங்கள், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பலகீனங்கள், எல்லாவற்றிலும் அந்த பூர்வ நாட்களில் எல்லாம், நம்முடைய ஆயுள் நாட்களில் எல்லாம் அவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன், இளைப்பாறுதலை தருகிற தேவன், அவருடைய சமூகத்தை அனுப்பி நம்மை பாதுகாக்கிற தேவன், அவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். இதெல்லாம் எப்பொழுது வருகிறது? தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கும்போது, தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது. சீசர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பின்பு உயிர்த்தெழுதலை நம்பாத அந்த நிலைமையிலே, அது இன்னும் அதை விசுவாசிக்க முடியாத நிலைமையிலே, அது என்னவென்று விளங்கி கொள்ள முடியாத நிலைமையிலே பயந்து அறையின் கதவை அடைத்து கொண்டு அவர்கள் அறைக்குள்ளே இருக்கும்போது, அந்த பூட்டிய அறைக்குள்ளே யோவான் 20ஆம் அத்தியாயத்திலே 19வது வசனம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் நடுவிலே உயிர்த்தெழுந்த இயேசு நின்று சொன்னதான வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் இல்லாமல் அலைகிறாயா? வாழ்க்கையிலே நிரந்தரமான ஒரு சமாதானம் வேண்டுமா? இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் சமாதானத்தை தரும், ஆனால் நிலையற்ற சமாதானம், இன்னும் சமாதான குறைவை அது ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட நிலைமையில்தான் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த மதுபானத்தினால அல்லது புகைப்பிடிக்கிறதுனால அல்லது ஆங்கில நாவல்களை வாசிக்கிறதுனால சமாதானத்தை தேடி அலைந்த நாட்கள் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்திலே வந்த பிறகு என்னுடைய சமாதானத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விலையேற பெற்ற சமாதானத்தை ஆண்டவர் எனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். எத்தனை நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பலகீனங்கள், துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பொய் குற்றச்சாட்டுகள், பொய் விசாரணைகள், இதெல்லாவற்றையும் தாண்டி வர எனக்கு உதவி செய்தார். இந்த எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய சமாதானத்தை மாத்திரம் நான் இழக்கவில்லை என்று இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சாட்சியாய் சொல்ல முடியும். ஏனென்றால் தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு அனுபவம் இருக்கிறபடியினாலே. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அத்தியாயம் 36லிருந்து 41 வசனம் வரை வாசித்து பாருங்கள். படகிலே பிரயாணம் செய்கிறார்கள். பெரும் புயல் அங்கே அடிக்கிறது. அந்த படகு மூழ்கிற நிலைமையிலே அவங்க காணப்படுகிறார்கள். மடிந்து போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு சமாதானத்தை அங்கு ஏற்படுகிறார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். இரைச்சலை அடையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். ஒரு தெய்வீக சமாதானம் அந்த இடத்திலே ஆளுகை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் என்ன புயல் அடித்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கலங்காமல் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த தேவ பிரசன்னத்தை இந்த காலை வேளையிலே நீங்கள் நாடும்படியாக ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார். அதைத்தான் ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வி. அந்த துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று அதே ஏசாயாவில் பின்னாலே வாசிக்கிறோம். அவன் கடல் அலையை போல அவனுடைய இருதயம் கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. அது கடல் அலை ஓயாது அடித்து கொண்டு நுரையை தள்ளுவது போல அவனுடைய பாவ வாழ்க்கையினால சமாதானம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை சமாதானம் இல்லாமல், இரவிலே தூக்கம் இல்லாமல், மதுபானத்திற்கு அடிமையாகி, புகைப்பிடிப்பதற்கு அடிமையாகி, சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி உன்னுடைய வாழ்க்கையை நீ நஷ்டப்படுத்தி கொண்டிருப்பாயானால் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட சொல்லுகிற காரியம், அவரை உள்ளத்தில் சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்வாயானால், அவரை உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வமாக நீ ஏற்றுக்கொள்வாயானால் எனக்கு கொடுத்த அதே சமாதானத்தை ஆண்டவர் உனக்கும் தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், முதல் ஆசீர்வாதம் நான் சொன்னேன் சமாதானம் அல்லது ஆங்கிலத்திலே பீஸ்.
ரெண்டாவது ஆசீர்வாதம் பாதுகாப்பு அல்லது ப்ரொடெக்ஷன். அதாவது நம்மை ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஏசாயா 43ஆம் அத்தியாயத்திலே 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அது புரண்டு வருகிற தண்ணீரை போல நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வரலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அதற்கு மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போதும், பெரு வெள்ளத்தின் பெருங்காட்டாரை போல பிரச்சனைகள் வரலாம். கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. வேறு எங்கெல்லாமோ அந்த ஆறு புரள முடியும், ஆனால் தேவனுடைய பிள்ளையின் மேலே அந்த ஆறு புரளுவதற்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? வறுப்பு காலத்தில் பிரவாகித்து ஓடி வருகிற யோர்தான் நதியை குவியலாக நிற்க செய்து கால் நனையாதபடி அந்த உலர்ந்த தரையில் இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க பண்ணினவர். எனவே எந்த ஆறும் உன்மேல் புரளுவதில்லை. தண்ணீர்களை கடக்கும் போதும் நீ ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னுடனே கூட இருப்பேன். அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போதும் நீ வேகாதிருப்பாய். நெருப்பு சுட்டரிக்கிற அக்கினியை போல அந்த அன்றைக்கு சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோவை பாதுகாத்த அதே தேவன் அக்கினி போன்ற பலவிதமான உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நெருங்கி வந்தாலும் அவைகள் நம்மை அவைகளுக்கு மத்தியில் நீ வேகாதிருப்பாய். அக்கினியில் உன்னை தூக்கி போடுகிற சூழ்நிலை வரும், ஆனால் நீ வேகுவதில்லை. உன்னுடைய வஸ்திரத்தில் கூட அந்த அக்கினி பற்றுவதில்லை. உன்னுடைய மயிரில் ஒன்று கூட எரிந்து போவதில்லை. நாம் அதை திருஷ்டாந்தமாக வேதத்திலே தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பாதுகாப்பு. நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் நிறைந்திருப்போமே. ஆனால் அதே அக்கினியை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சகரியா 2:5 உங்கள் நடுவிலே நான் அக்கினி மதிலாயிருப்பேன். எத்தனை எத்தனை அம்புகள் உன்மேலே எய்தால், எந்த மாந்திரீகம், எந்த அல்லது பில்லி சூனிய கட்டுகள் உன்னை நெருக்கி ஏவினாலும், யார் எதை செய்தாலும் கர்த்தர் உனக்கு அக்கினி மதிலாயிருப்பார். சாராள் நவரோஜியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை கேட்டிருப்பீர்கள். திருடர்கள் திருட வரும்போது அந்த அம்மா ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது அங்கே அந்த அம்மாவை சுற்றி ஆண்டவர் ஒரு அக்கினி மதிலை ஏற்படுத்தினார். அதை பார்த்து திருடர்கள் அலறி ஓடினார்களாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிவகாசி பக்கத்திலே ஒரு சகோதரன் தன்னுடைய இன்னொரு சகோதரனுக்கு விரோதமாக மந்திரவாதியினிடத்திலே சென்று அவன் வந்த பிசாசுகளை அனுப்பும்போது பிசாசு திரும்பி வந்து சொன்னதாம், அவரை சுற்றிலும் அக்கினி மதில் காணப்படுகிறது. அதை கேட்ட அந்த மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு பெரிய விசுவாசியாய் இருப்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, மரித்து போன பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள், அவங்க மனைவி சிலோனை சார்ந்தவங்க. அவங்க வீட்டில் திருடர்கள் போகும்போது அந்த திருடர்களுடைய கண்களிலே அங்கே அக்கினி மதிலாக ஒரு மதிலும், அங்கே கோடான கோடி தூதர்கள் வெண்வஸ்திரம் தரித்து பாடுகிறதையும் கேட்டபோது திருடர்கள் திரும்பி போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ சாட்சிகளை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ பிரசன்னம், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உன்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்குமே. ஆனால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று அந்த சங்கீதக்காரன் சொன்னது போல பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்குமே. ஆனால் உன்னை ஒன்று தீங்கும் உன்னை அணுகாது. கர்த்தர் அக்கினி மதிலாய் இருப்பார். அதைத்தான் சங்கீதம் 23:4 நான் வாசித்தோம். ஏற்கனவே நான் சொன்னேன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். யோசுவா 1:5 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதை நாம் புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்க முடியும். பொருள் ஆசை இல்லாதிருக்கும் போது, பண ஆசை இல்லாதிருக்கும் போது, போதுமென்ற மனதுடனே கூட இருக்கும்போது வேதம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. மோசையோடு கூட இருந்தது போல இந்த யோசுவாவுக்கு ஏன் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? யோசுவாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
அவரை விட்டு பிரியாதிருக்கிற, அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுகிற, எல்லா நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு மகனாக மகளாக நீ இருப்பாயானால் எந்த தீங்கு இந்த உலகத்தில் நம்மை அணுக முடியாது. ரோமர் 8:31 வாசிக்கிறோம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு ரோதமாய் இருப்பவன் யார்? எந்த சக்தியும் உங்களை அணுக முடியாது. எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்த நான் இதை ஆணித்தரமாய் சொல்ல முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, எரேமியா 1:8 9 உங்களுக்காக வாசிக்கிறேன். அங்கு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். எதை குறித்து பயப்படுகிறீர்கள்? எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறீர்களா? வியாதியை குறித்து பயப்படுகிறீர்களா? பொருளாதார சரிவை குறித்து பயப்படுகிறீர்களா? வேதம் சொல்கிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே எரேமியா 1:19 அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் அனுபவபூர்வமாய் உணர்ந்திருக்கிறேன். உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே எரேமியா 15:20 வாசித்து பாருங்க, உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கலமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அனுபவம் எப்பொழுது வரும்? கர்த்தர் நம்மோடு உடனே இருக்கணும். கர்த்தர் நம்மோடு, அவருடைய பிரசன்னம் நம்மிடத்தில் இருந்தால் இத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். 91 சங்கீதத்தில் 11 வாஸ்து பாருங்க, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வசனம்! ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முதல்ல நமக்கு கிடைக்கிறது என்னது? பீஸ், சமாதானம். ரெண்டாவது நமக்கு கிடைக்கிறது என்னது? ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. மூன்றாவது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் ப்ராஸ்பரிட்டி, அல்லது ஆசீர்வாதமும் விருத்தியும். நம்ம இருக்கிற நிலைமையை காட்டிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உலக பிரகாரமாய், ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்கிற தேவன், அவருடைய சமூகத்தின் மூலமாக விருத்தியை தருகிற தேவன். ஆதியாகமம் 39:2 வாசிக்கிறோம், யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணினார். போத்திபார் அவன் மேல நம்பிக்கை வைத்தான். யோசேப்பினால போத்திபாருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாருங்க, அந்த முழு வீட்டிற்கும் விசாரணைக்காரனாய் மாற்றினார். காரணம் என்ன? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். 2 சாமுவேல் 5:10 வாசித்து பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா! நாளுக்கு நாள் விருத்தி, பதவியில உயர்வு, அந்தஸ்து, மேன்மை. 2 நாளாகமம் 17:3 வாசித்து பாருங்க, யோசபாத் ராஜாவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார், ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் ஒரு ஆசீர்வாதம், ஒரு விருத்தி, ஒரு ப்ராஸ்பரிட்டி உன்னுடைய வாழ்க்கையிலே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. 2 ராஜாக்கள் 18:7 வாசித்து பாருங்க, எசேக்கியாவோடு கர்த்தர் இருந்தார், போகிற இடமெல்லாம் அனுகூலமாய் மாறிற்று. பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதங்கள்! சங்கீதம் 1:3 நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராத மரம் போல இருப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்ததை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் தங்கி இருக்க வேண்டும். அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் தங்கி இருக்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களின் மூலமாக அவருடைய உள்ளத்தில் தங்கி இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளின் மூலமாக, நியாயப்பிரமாணங்களின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் தங்கி இருக்க வேண்டும். 4வதாக ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம், அவருடைய அந்த பிரசன்னத்தினால கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பீப்புள்ஸ் ஃபேவர்.
மனிதர்களிடத்திலிருந்து தயவு நமக்கு கிடைக்கிறது, ஜனங்களுடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. முதலாவது பீஸ் என்று சொன்னேன், ரெண்டாவது ப்ரொடெக்ஷன் என்று சொன்னேன், மூன்றாவது ப்ராஸ்பரிட்டி என்று சொன்னேன், நான்காவது பீப்புள்ஸ் ஃபேவர், ஜனங்களிடத்திலிருந்து நமக்கு தயவு கிடைக்கிறது. 2 நாளாகமும் 15:9 வாசித்து பாருங்கள். ஆசா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு, அவனோடு இருக்கிறதை ஜனங்கள் கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவனோடு கூட வந்து சேர்ந்தார்களாம். பாருங்க, நம்மோடு கூட கர்த்தர் இருப்பதை ஜனங்கள் காண வேண்டும். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு நீ போகிற ஆலயத்திற்கு நாங்களும் வருகிறோம், ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் அறிக்கையிடுவார்களாம். அந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். 2 நாளாகமும் 14ஆம் அத்தியாயம் 3-6 வசனங்களை வாசித்து பாருங்க. திரும்பவும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். யுத்தம் இல்லாதிருந்தது, ஆசா ராஜாவினுடைய காலத்தில் யுத்தம் இல்லாதிருந்தது, இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஏனென்றால் கர்த்தர் ஆசா ராஜாவோடு கூட இருந்தார். ஆதியாகமம் 37:3 யோசேப்பினுடைய சரித்திரத்திற்கு திரும்பி பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசித்து பலவர்ண அங்கியை அங்கே செய்து கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நேசிக்கிற ஒரு அனுபவம், அவருடைய பிரசன்ன நம்மிடத்தில் இருக்கும்போது. ஆதியாகமம் 39ஆம் அத்தியாயம் 4வது வசனம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே போத்திபாருடைய யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே போத்திபாருடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. சிறைச்சாலையிலே கொண்டு பொய் குற்றச்சாட்டினால் அடைக்கப்படுகிறான். சிறைச்சாலைக்காரனுடைய தயவு கிடைக்கிறது. பாருங்க, சென்ற இடமெல்லாம் யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. சிறைச்சாலைக்காரன் யாரென்று தெரியாது, போத்திபார் யாரென்று தெரியாது, அடிமையாக விற்கப்பட்டவன், பொய் குற்றம் சாட்டப்பட்டு விபச்சார பாவத்து குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே தள்ளப்பட்டவன். அங்கே சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41ஆம் அத்தியாயத்தில் வாசித்து பாருங்க, 42-45 வசனம். பார்வோனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அங்கே முத்திரை மோதிரம், பார்வோனுடைய முத்திரை மோதிரம் யோசேப்பினுடைய விரலிலே மாட்டப்படுகிறது. சிறைச்சாலை வஸ்திரம் மாற்றப்பட்டு மெல்லிய வஸ்திரம் அங்கே போடப்படுகிறது. சிறைச்சாலையில் உள்ள அந்த டோக்கன், அந்த அடையாள, அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ரிமூவ் பண்ணப்பட்டு பொன் சரப்பணி அவருடைய கழுத்திலே மாட்டப்படுகிறது. 2ஆம் ரதத்திலே பிரயாணம் பண்ணுகிற தகுதி கிடைக்கிறது. எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாய் மாறுகிறார். அவருடைய உத்தரவில்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய கையையும் காலையும் கூட அசைக்க முடியாது, நாவை அசைக்க முடியாது என்கிற மேன்மையான ஒரு அனுபவத்திற்குள்ளே கொண்டு போகிறார். அது மாத்திரமல்ல, ஆசாரியனாகிய அந்த அங்கே ஆசாரியனுடைய மகள் ஆஸ்நாத்து மனைவியாக மாறுகிறார். இத்தனை தயவும் அங்கே எப்படி கிடைத்தது? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, வாழ்க்கையில் பீஸ் வேணுமா, ப்ராஸ்பரிட்டி வேணுமா, ப்ரொடெக்ஷன் வேணுமா, பீப்புள்ஸ் ஃபேவர் வேணுமா, உன்னை சுற்றி உள்ள ஜனங்கள் நம்மை நேசிக்க வேண்டுமா, நம்மிடத்தில் தயவு காட்ட வேண்டுமா, தேவ பிரசன்ன நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. 5ஆவதாக பவர், வல்லமை. 5P ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பீஸ், ப்ரொடெக்ஷன், ப்ராஸ்பரிட்டி, பீப்புள்ஸ் ஃபேவர். 5ஆவதாக பவர், வல்லமையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசித்து பாருங்க. அவர் நசரேயனாகிய இயேசு, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார், அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார். அப்படி நிறைந்திருந்தபடியினால அவர் நன்மை செய்கிறவராயும் அவர் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய பிரசன்ன நம்மிடத்தில் இருக்கும்போது மற்றவர்களுக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் மாறுகிறோம், மற்றவர்களை விடுதலையாக்குவோம், மற்றவர்களை சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துவோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். இதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய அபிஷேகத்தினால நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. மார்க் 16ஆம் அத்தியாயம் 20வது வசனத்தில் ஆதி அப்போஸ்தலர்கள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று வாசிக்கும் போது அந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் கூட இருந்தார்.
இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாஞ்சிக்கிற அனுபவம். ஆண்டவரே, என்னை விட்டு விலகாதிரும். மோசே சொன்னாரே, உம்முடைய சமூகம் என்னை விட்டு எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் என்னை இந்த இடத்தை விட்டு அழைத்து கொண்டு போகாதிரும். ஆண்டவர் சொன்னார், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் யோசுவாவிடத்தில் நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். காரணம் என்ன? யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். மத்தேயு 28:20 அதைத்தான் நம்ம வாசித்தோம். ஆரம்ப வசனத்தில் அவருடைய பிரதான கட்டளை அதுதான். என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கணும், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும், தேவனுடைய மகிமையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும், தேவ சித்தத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிற பணியில் என்னுடைய பங்கு என்ன என்று ஆராய்ந்து கர்த்தருக்காக அந்த பணியை நம்ம செய்யணும். ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். கடைசியாக இழக்க செய்கிற ஒரு 2-3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நிறைய காரியங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16ஆம் அத்தியாயம் 20-21 வசனத்தில் வாசிக்கும்போது சிம்சோனை பற்றி நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதாபாத்திரம்தான். மிக பலம் உள்ளவர். ஒரு வகையில் அபிஷேகத்தில் நசரேய விரதத்தினால தேவனுடைய ஆவியானவர் அவர் மேலே இறங்குவதனால ஒரு கழுதையுடைய பச்சை தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொண்டு குவிக்கிற பலசாலி, மரிக்க போகிற நேரத்தில் விட உயிரோடு இருந்த நாட்களெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி அநேகரை கொண்டு குவித்த பலசாலி. ஆனால் ஒரு சைடில் மிகவும் பலவீனமானவர். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப பலவீனம், அதுவும் புறஜாதி பெண்கள் மேலே ரொம்ப ஆசை. அதனால அவர் என்ன பண்ணுறாரு? அவர் கண்களை இழந்து கைகளில் விலங்கு மாட்டப்பட்டு மாவரைத்து கொண்டு ஒரு வேடிக்கை பொருளாக மாறி தன்னுடைய வாழ்க்கையை அவர் முடிக்கிறார். அவருடைய 20 ஆண்டுகள் அவர் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவர் அரசாண்டாலும் அந்த பெலிஸ்தரை அவர் கடைசி வரை மேற்கொள்ள முடியாமலே அவருடைய சரித்திரம் முடிகிறது. காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 16-20-21 வாசிக்கும் போது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். இதுதான் பெரிய டேஞ்சர். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதே நமக்கு தெரியாத ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ளாக நாம் சென்று விடுவோம். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் பெலிஸ்தரால் பிடிப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு வெண்கல சங்கிலி மாட்டப்பட்டு மாவரைக்கிற ஒரு மனிதனாக வேடிக்கைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மாறுகிறார். பாவம் நம்மை நெருங்கும் போது, பாவம் நம்மை அணுகும் போது அந்த பாவத்திற்கு நாம் இடம் கொடுப்போமேயானால் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இடம் கொடுத்து விட்டால் தேவ பிரசன்னம் நம்மை விட்டு அகன்று போய்விடும். 2வதாக கீழ்ப்படியாமை. தேவனுடைய சத்தத்திற்கு எத்தனை முறை கேட்டாலும் இருதயத்தை கடினப்படுத்தி கீழ்ப்படியாத ஒரு அனுபவம். 1 சாமுவேல் 16ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தில் சவுலை பற்றி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். சவுலை விட்டு நீங்கினார். ஏன் நீங்கினார்? அவரே சொல்றாரு. 1 சாமுவேல் 15:24 சவுலுடைய கன்ஃபெஷனை பாருங்க. கர்த்தரின் கட்டளைகளையும் சாமுவேலுடைய வார்த்தைகளையும் மீறி நான் பாவம் செய்தேன். செல்ஃப் கன்ஃபெஷன். அப்போ தேவனுடைய கட்டளையை மீறி கொண்டு தேவனுடைய பிரசன்னம் நம்மிடத்தில் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. தேவ ஊழியர்கள் மூலமாக சொல்லப்படுகிற தேவனுடைய கட்டளைகளை மீறி கொண்டு நாம் தேவ பிரசன்னம் நம்மிடத்தில் தங்கி இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எண்ணாகமம் 12ஆம் அத்தியாயம் 9வது வசனம். ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் அவர்களை விட்டு போய்விட்டார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் போது, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் போது, அல்லது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யவில்லை என்று அவரை குற்றப்படுத்தும் போது,
கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, அந்த பாவத்திற்கு இடம் கொடுக்கும்போது, கஞ்சாடையாக விடும்போது, ஒத்து போகும்போது, இதெல்லாம் அந்த ஒரு காம்ப்ரமைஸ் சிச்சுவேஷனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க முடியாது. 5 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற பீஸ், சமாதானம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற ப்ராஸ்பரிட்டி, விருத்தி, அந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறதான பீப்புள்ஸ் ஃபேவர், மனிதர்களுடைய கண்களில் தயவு. எஸ்தர் ராணிக்கு அன்றைக்கு அகாஸ்வேரு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஏனென்றால் அவள் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருந்தாள். அவள் அதுக்கு 3 நாட்கள் தண்ணீர் குடியாமலும் அப்பம் புசியாமலும் உபவாசித்து ஜெபித்து கொண்டு அந்த பிரசன்னத்தோடு கூட அகாஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே நுழைகிறார். சட்டம் என்ன சொல்லுகிறது? அவர் கூப்பிட்டால் ஒழிய யாரும் உள்ளே போகக்கூடாது. அப்படி தவறி சென்று விட்டால் அவர் பொற்செங்கோலை நீட்ட வேண்டும். நீட்டினால் அந்த மனிதன் பிழைப்பான், நீட்டாவிட்டால் மரண தண்டனை. செத்தாலும் சாகிறேன் என்று அவள் துணிந்து போக காரணம் என்ன தெரியுமா? அவளிடத்தில் இருந்த அந்த தேவ பிரசன்னம். அது அவளுக்கு ஒரு பாதுகாப்பை அன்றைக்கு கொடுத்தது. அந்த யூத குலம் முழுவதும் அங்கே காக்கப்பட்டது. அவருடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று வாசிக்கிறோம். கடைசியாக 5வது சொன்ன அந்த பவர், ஆண்டவர் நமக்கு தருகிற வல்லமை. இதை 3ஐயும், இந்த 5 ஆசீர்வாதங்களை இழக்க பண்ணுகிற 3 காரியங்களை சொன்ன. ஒன்று பாவம், இன்னொன்று கீழ்ப்படியாமை, இன்னொன்று முறுமுறுப்பு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களிலே இந்த முறுமுறுப்பை குறித்து ஒரு செய்தி கொடுக்க ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவி கொண்டிருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்த அவர் உதவி செய்யட்டும். அவரிடத்திலிருந்து அந்த 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 சமாதானத்தை, அந்த பாதுகாப்பை, அந்த ஆசீர்வாதம், விருத்தியை, மனிதர் கண்களில் கிடைக்கிற தயவை, நம்முடைய தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவ பிரசன்னம் நம்மிடத்தில் நிரம்பி இருப்பதாக. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கிற அனுபவத்தில் நீங்களும் நானும் மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு மேலான உன்னதமான அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போக கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துவாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அவருடைய பிரசன்னத்தை நம்மை விட்டு விலகாமல் இருக்க நமக்கு அவர் கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் தாமே அவருடைய நாமத்தை இந்த செய்தியின் மூலமாக மகிமைப்படுத்தட்டும். ஆமென்.